ஃபைனலாக கோர்ட்ல இருந்து விநாயகம் லக்ஷ்மிக்கு விவாகரத்து கொடுத்தாங்க. அதோட விநாயகம் அவர் மனைவிக்கு எந்தவித ஜீவானம்சமும் கொடுக்க வேணாம்னு கோர்ட் உத்தரவு போட்டு, இதனால அவங்க அம்மாவால ராம் கேட்குற அமௌண்ட்டை கொடுக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணமான விநாயகம் மேல ராம்க்கு கோபமும் வெறுப்பும் வருது. ஒரு நாள் விநாயகம் எழுதி வச்ச உயில் பத்தின விஷயம் ராம்க்கு தெரிய வருது. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தனக்கு சொத்து கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ராம் அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காத மாதிரி அவரை கொண்டுட்டான். ஆனா அவர் இப்படி ஒரு தடயத்தை உருவாக்கிட்டு போவார்னு ராம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான். ராம் வாக்குமூலத்தை ஆதாரமா எடுத்துக்கிட்டு போலீஸ் அந்த கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. ராம்க்கு ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு வருது. ராம் கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது அவன் அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா அவன்கிட்ட என் வளர்ப்பு தப்பா ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ராம போலீஸ் ஜீப்ல ஏற்றி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவான் அப்படின்றதுக்கு இந்த ஒரு குட்டி கதை தான் உதாரணம். முடிஞ்ச வரைக்கும் உண்மையே பேசுவோம், உண்மையா இருப்போம். தேங்க்யூ.